ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம எப்பொழுதுமே தேங்காவை இந்த மாதிரி பார்த்து வாங்குங்களேன். தேங்காய் நல்லா சூப்பராக இருக்கும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வாங்கக்கூடிய தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பார்க்கும்போதே மேலே கொஞ்சம் லைட்டாக கருப்பு நிறமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வாங்கணும். அதேபோல் இங்கே மேலே வெள்ளை நிறமாக இருக்கிறது வாங்கக்கூடாது. இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா, உள்ளே ஒரு சில டைமில் வழுக்கையாக இருக்கும். ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் முத்துன மாதிரி இருக்காது. அதோடைய ஓடுமே வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, குழம்பு பொரியல் எது வச்சாலும் நல்லா இருக்காது. ஸோ அதே போல் தேங்காயினுடைய இந்த கண் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது நல்ல கருப்பாக இருக்கணும். இந்த மாதிரி வெள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா, உள்ள தேங்காய் பார்த்தீங்கன்னா வழுக்க மாதிரி வெள்ளையாக இருக்கும். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் தேங்காய் பால்லாம் எடுக்கணும், அதே போல் குழம்புக்கெலாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி நல்ல தேங்காய் வாங்கணும். தேங்காய் நம்ம தூக்கி பார்க்கும்போதே நல்ல கனமாக இருக்கணும். நல்லா குலுக்கணும் அப்படின்னா, தேங்காயோடைய உள்ளேருந்து தண்ணியினுடைய சத்தம் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, தேங்காய் நல்லாயிருக்கும். ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே போல் தேங்காய் வாங்கிட்டு வந்ததுமே நீங்கள் வெளியே இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு வரும். பாகற்காயெலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே வச்சுட்டோம்னா, பாகற்காய் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பாகற்காய் அழுகக்கூடிய இடமே இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். எப்போ வாங்கிட்டு வரீங்கன்னா, இந்த மாதிரி 2 முனைப்பகுதியுமே அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸில் இந்த மாதிரி 2 2ஆக கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா, நம்மளுக்கு பாகற்காய் நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே டீ போடுறோம் அப்படின்னா, அதுலேருந்து வரக்கூடிய அந்த டீ தூளை வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, செடிக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த டீ தூளை நல்லா வடிகட்டிட்டு 2, 3 தண்ணியில் அலசி நான் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் வடிகட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சாலும் ஓகே தான். ஸோ இதை நம்ம கைக்கு, அதாவது ஒரு சில டைமில் நம்ம நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கையில் ஒரு வித பேட் ஸ்மெல் இருக்கும். அதே போல் கையில் பேட் செல்ஸ் எதனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுறனால கைக்கு நல்லா சூப்பராக ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே போல் எந்த ஒரு கெட்ட வாடையுமே இருக்காது. கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள், பேட் செல்ஸ் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே போட்டு நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்கள் இது பண்ணி எடுத்திங்கன்னா கையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எப்படி இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் நல்லா இருந்துச்சுனால இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேஃப்டி பின் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சில டைமில் ஷாலில் நம்மளுக்கு ஷால் ஆகட்டும், இல்லைனா சல்வார் ஆகட்டும், இல்லை புடவையிலாகட்டும் நீங்கள் குத்துறீங்கன்னா சட்டுன்னு குத்தி வராது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி மெழுகுவர்த்தியில் அந்த ஊசியை இந்த மாதிரி குத்தி குத்தி 2 முறை எடுங்க. அதுக்கப்புறம் துணிகளில் குத்தினீங்க அப்படின்னா சாஃப்டாக போகும். ஒரு சில டைமில் பின்னெல்லாம் சரியாக குத்தலை அப்படின்னா, அந்த துணியில் குத்தும் போது நூல் எல்லாமே பிஞ்சு பிஞ்சு வந்துடும். ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பின்ன குத்த பாருங்கள். நம்ம வாங்கக்கூடிய இந்த உருளைக்கிழங்கு வெங்காய கூடு வச்சுட்டோம் அப்படின்னா முளைச்சி வந்துடும். ஸோ எப்போ உருளைக்கிழங்குலாம் வாங்குறீங்க அப்படின்னா, பூண்டு இருந்துச்சுனாலும் பூண்டு கூடவே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கும் போது பூண்டு கூட போட்டுக்கிறனால இந்த உருளைக்கிழங்கு சீக்கிரமாக முளைச்சி வராது. அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், கிச்சனை சுத்தமாக வச்சுக்கக்கூடிய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில சூப்பராக பாருங்கள், நம்ம எப்பவுமே ஒரு சில லிக்விட் வச்சு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணுவோம். என்ன தான் அந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் சட்டை நம்மளுக்கு க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் தான் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விட், இது 3மே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் தண்ணி எதுவுமே ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஸோ கடைகளில் அதிக விலை கொடுத்து நம்ம எந்த ஒரு லிக்விடுமே வாங்காமல் வீட்டிலையே சுலபமாக நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்களேன். கிச்சன் நல்லா சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சொல்யூஷனை பேஸ்ட் பதம் மாதிரி அப்படியே எடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி தெளித்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இட்டு லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஷேப்பில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது, நம்ம எந்த ஒரு டைல்ஸ் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி கடப்பாக்கள்லாம் போட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஷைனிங்குமே போகாது. அதே சமயத்தில் நல்ல சூப்பராக
பளபளன்னு கிச்சன் மின்றது மட்டும் இல்லாமல் அழுக்குமே போயிடும் பாருங்கள். ஸோ லைட்டாக தேய்ச்சி விட்டு லைட்டாக ஒரு ஈரமான துணியில் தான் வந்து தொடச்சி எடுத்தேன். நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இதே போல் கிச்சனோட வால்மே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைனில் நான் வாங்கியிருந்தேன். கிச்சன் வால்பேப்பர் நல்லா இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்பவுமே வால்பேப்பர்லாம் போடுறீங்க அப்படின்னா எடுத்ததுமே ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே வரணும். அப்போ தான் வந்து சூப்பராக வந்து ஸ்டிக்கர் வந்து நல்ல ஸ்டிக் ஆகி வரும். ஏர் பபிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஃபினிஷிங்காகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேக் சைடாக இழுத்து இழுத்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் வந்து கிச்சனை காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா க்ளீனாக நீட்டாகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம்லாம் நீண்ட நாட்களுக்கு வரணும்னா இந்த மாதிரி ரெட்டையாக இருக்க இந்த வெங்காயம்லாம் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து காத்தோட்டமாக வச்சிங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கால் மேட், அதாவது நம்ம பெட்டு கீழே போட்டாலும் சரி, இந்த மாதிரி டைல்ஸ்லலாம் மோஸ்ட்லி போடுறோம் அப்படின்னா வழுக்கி விழுந்துடும். ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி மேட்லாம் போடுறீங்க அப்படின்னா கீழே வந்து மேட்டுக்கு கீழ் சைடு வந்து நீங்கள் டபுள் டேப் ஒட்டிடுங்க. ஸோ அதே போல் பெட்டுக்கு கீழே இந்த மாதிரி மேட்டு போடுறோம் என்ன ஆகும்னா பெட்டுமே வந்து க்ளீனாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த காலில் இருக்கக்கூடிய டஸ்ட்லாம் பெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம படுக்கும்போது நம்மளுக்கும் வந்து அலர்ஜி மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி டபுள் டேப்பு போட்டு ஒட்டிட்டு நீங்கள் கால் மேட்டு இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கால் மேட்டு இங்கேயும் அசையவே அசையாது. ஒரே இடத்துல கரெக்டாக ஸ்டிப்பாக நிற்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய பிளாங்கெட்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா சரியாக மடித்து வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பழைய நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த நைட்டிக்குள்ளே இந்த பிளாங்கெட்டை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து உள்ளே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பிளாங்கெட் பார்த்திங்க அப்படின்னா டஸ்ட்டுமே படியாது. அதே சமயத்தில் ஒரே இடத்துல அழகாக நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரையில் எறும்பு வந்துருச்சுன்னா எப்படி சுலபமாக எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில ரொம்ப பொடி எறும்பு, அந்த மாதிரியான எறும்புலாம் வந்து நம்ம தனியாக அந்த சர்க்கரையிலேருந்து சட்டுன்னு வந்து வெளியே வராது. ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரே ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரைக்குள்ளே இந்த பூண்டை நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுடலாம். ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான எறும்பு வகைகள்லாம் வந்து சட்டுன்னு போகாது. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே எல்லா எறும்புமே வந்து இந்த தண்ணியில் வந்து விழுந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் பெரிய பெரிய எறும்பு அப்படின்னா நம்ம தனியாக கூட உதறி விட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப குட்டியான ரொம்ப இந்த மாதிரியான வகையான எறும்புலாம் வந்து சட்டுன்னு போகாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி குப்பை கவர்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது எடுத்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளேஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் குப்பை மாதிரி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் கவர் அடுக்கி வச்சிங்க அப்படின்னா ஒரே இடத்துல ஒரே பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கவரை ஒரே இடத்துல வைக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி எல்லாமே போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு பெரிய கவரை கனமான கவர் போட்டு கீழே வந்து இந்த இடத்துல வந்து உல்ஸ் போட்டு விட்டு ஸோ அதுக்கு மேலே இதை போட்டு ஃபுல் கவரையுமே நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாட்டி வச்சிடலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து குப்பை கவர் தேவைப்படுதோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கவராக நம்ம அழகாக இங்கேருந்து கீழேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல கவர் இருந்த மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் குப்பை அடைஞ்ச மாதிரி இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.